விஜய் குறிவைக்கப்படுறார் அப்படிங்கிற துணியில தான் போய் இதுதான் நெருக்கடி. பழிவாங்கும் நடவடிக்கை தான், அப்பட்டமான பழிவாங்கும் நடவடிக்கை. அந்த படத்தை ஒரு சினிமாவுக்கு இவ்வளவு தடைக்கற்களை ஏற்படுத்துகிறாங்க. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இது கூட்டணிக்கான ஒரு நெருக்கடியை தான் கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயங்கள் நிறைய பேசவே செய்யறாங்க வெளிப்படையாவே. அந்த ஸ்டேஜ் தாண்டி போயிடுச்சு. சிபிஐ பயன்படுத்துறதுன்றது எல்லாத காரியம்ன்றது என்னுடைய கருத்து. இதே நேரத்தில் சைமல்டேனியஸா ஜனநாயகன் கடுமையான ஒரு நெருக்கடியா பாக்குறாங்க. இதுவும் விஜய் குறிவைக்கப்படுறார் அப்படிங்கிற துணியில தான் போய் இதுதான் நெருக்கடி. உண்மையான நெருக்கடி ஜனநாயகன் படத்துக்கான நெருக்கடி தான். அது மோடி அரசு மிக மிக கீழ்த்தரமாக அரசியல் உள்நோக்கத்துடன் விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கிறது. அந்த நெருக்கடி எப்போ எதுக்கு? பழிவாங்கும் நடவடிக்கை தான், அப்பட்டமான பழிவாங்கும் நடவடிக்கை. அந்த படத்தை ஒரு சினிமாவுக்கு இவ்வளவு தடைக்கற்களை ஏற்படுத்துகிறாங்க. சப்போர்ட்டும் தமிழ்நாடு முதலமைச்சரும் இடி சிபிஐ வரிசையில் இவங்க சென்சார் போர்டையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. முதலமைச்சரோட ட்வீட் ஜனநாயகன் படத்தின் மீதான அக்கறை என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ராகுல் காந்தியோட ட்வீட் ஜனநாயகன் விஜய் மீதான அக்கறை என்பதை தாண்டி திமுகவுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு எச்சரிக்கை. என்னதான் சார் நடக்குது காங்கிரஸ்குள்ளேயும் திமுக? ஜனநாயகனுக்கு அது கொடுக்கறதா உண்மையான நெருக்கடின்னு இப்படி ஒரு நெருக்கடி வருது. இந்த விவகாரத்தில் இந்த பொலிட்டிக்கலா ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் இருக்குதே தாவேக்காக்குள்ள. வேற என்ன செய்ய முடியும்? மற்ற விஷயங்களுக்கு பேசல, உங்க விஷயத்துக்கே நீங்க பேசலையேங்கிறது. என் விஷயத்துக்கு நான் பேசணும் பேசக்கூடாதுன்னு நான் தானே முடிவு பண்ணேன். நீங்க அப்புறம் எதுக்கு அரசியலுக்கு வந்தீங்க? ஆட்சி அதிகாரம் வேணும் நீ ஆசைப்படுறீங்க. மோடி மேல இன்னும் அவருக்கு ஒரு பற்று இருக்கும் விஜய்க்கு. ஒண்ணுமே பேச மாட்டாரு பாஜக பத்தி. கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல என்ன வேணும்? அரசியல் எதிரின்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் அதோட விட்டுற வேண்டியது தானே. ஏன் ஒவ்வொரு விஷயத்திலயும் ஸ்டாலின் அங்கிள்ங்கணும், மோடி அங்கிள்னு சொல்லணும்ல? ஜனநாயகன் பிரச்சனை மாதிரியே பராசக்திக்கும் சென்சார் பிரச்சனை இருந்துச்சு. ஆனா ராகுல் காந்தியோ மற்றவங்களோ அதுக்கு பெருசா ரியாக்டே பண்ணலையே. சம்பந்தப்பட்டவன் பேசணும்ல. இன்னும் அந்த இயக்குனர் என்ன சொன்னாங்க, அந்த படம் ரிலீஸ் ஆனாங்க, எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. நாங்க ஜனநாயகனுக்கு இப்போ வரைக்கும் யாரும் பேச, ஜனநாயகத்தை அங்க மட்டும் குதிக்கிறாங்களேன்னு கேட்கிறேன். பராசக்தி படத்தை எடுத்தவங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இந்த பெரியாரோட ரோல் என்னன்னு பதிவு பண்ணிருக்க மாதிரி காலி பசங்களை சுட்டுக்கொள்ளுன்னு சொன்னார்ல பெரியார். காமராஜரோட ரோலையும் பதிவு பண்ணல. கொண்டாடுற பெரியார் அந்த போராட்டத்தில் எங்க நின்னா? காங்கிரஸ் எதிரிப்பா, காலி பசங்களை சுட்டுக் கொள்ளுங்க. பொள்ளாச்சியில் February 12 ராணுவம் துப்பாக்கியில சுட்டு கொண்டது. ஒருத்தன் பேசுறான். நேற்று சிவகார்த்திகேயனை போன வாரம் பராசக்தியை கொண்டாடினானுங்க. இன்னைக்கு மந்திரி வீட்டில் போய் ஒரு பொங்கல் கொண்டாடுறாரு. எதுக்கு அங்கே போய் நீ கும்பிடு போடுறதில்ல? நான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் படத்தில் தான் நடித்தேன். அதை வச்சு நம்ம இந்திய எதிர்ப்பு நினைச்சிடாது. நான் இந்திய எதிர்ப்பாளனா இன்னைக்கு ஒரு நடிகன் எந்த துறையிலையும் இருக்க முடியாது, எந்த மொழி திரைப்படத்திலையும் இயங்க முடியாது. இன்னைக்கு காங்கிரஸ் மாறி இருக்கு அந்த ஸ்டாண்ட்ல இருந்து, தெரியுமா? எஸ், மாறி இருக்காங்க. அப்புறம் எதுக்கு பழசெல்லாம் நீ நோண்டுற? அதுக்கு பிறகு பெரியாரும் இந்த பக்கம் வந்துட்டார்ல, திமுக ஆதரவு நிலை அதிகாரம். நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் ஆயுஷ் கான்க்ளேவ். ஸோ January 9 to 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட், பாபுஜி மெமோரியல் ஆசிரம், மணப்பாக்கத்தில் எல்லாருமே கண்டிப்பாக கலந்துக்கணும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திருமணி. வணக்கம் சார். வணக்கம். தாவேக தலைவர் விஜய் அந்த கரூர் விஷயத்தில் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராயிருக்கார், டெல்லிக்கு சென்று ஆஜராயிருக்கார். உங்களுடைய பார்வை? ஆமாம், விசாரணைக்கு ஆஜராயிருக்காரு. விசாரணைக்கு ஆஜராக வேண்டியது அவருடைய கடமை. அவர் விசாரிக்காமல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியாது. அவர் தான் அந்த கூட்டத்துக்கு முக்கியமான கதாநாயகன். அவரோட கூட்டத்தில் தான் இந்த சம்பவம் நடந்தது. அதனால் அவரை கண்டிப்பாக சாட்சியாக விசாரிச்சிருக்காங்க. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் போது தான் அது யார் காரணம் என்னன்ற விஷயங்கள் வெளியில் வரும். இப்போ அடுத்த சம்மன் 19 திங்கட்கிழமை கொடுத்துருக்காங்க. அதில் கண்டிப்பாக அவர் அன்றைக்கும் அப்பீர் ஆவார். இதுக்கு மேற்கொண்டு என்னன்றதெல்லாம் சிபிஐ தரப்புலேருந்து குற்றப்பத்திரிகை வழக்கில் அடுத்த மாதமோ அதற்கு அடுத்த மாதமோ தாக்கல் செய்யும்பொழுது மட்டும்தான் நமக்கு தெரிய வரும். பரபரப்பாக இருந்துச்சு சார். என்னென்ன விஷயங்களோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவர் இப்படி விசாரிக்கப்படுறார், அவருக்கு நோட் புக்கை கொடுத்து அதில் ஆம் இல்லைன்னு கொஸ்டின்ஸ்லாம் எழுத சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய அதெல்லாம் நமக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. அதிகாரப்பூர்வமாக சிபிஐ கிட்டேருந்து எதுவும் வரல. ஆளாளுக்கு தோணுனதை எழுதுறானுங்க, பேசுகிறானுங்க, எல்லாருக்கும் பிடிச்சதை பேசுகிறானுங்க. அதிகாரப்பூர்வமாக எதுவும் இல்லை. ஒரு தோராயமாக இப்படி நடக்கும், ஒரு வழக்கறிஞரை கேட்டிங்கன்னா அவர் விசாரணை இந்த கோணத்தில் நடக்கும்னு சொல்லுவார். அந்த அடிப்படையில் இந்த சேனல்ஸில் யாராவது புத்தாலி இருந்தான்னா வழக்கறிஞரை கேட்டு ஏதாவது தகவல்களை போட்டிருக்கலாம். வந்த செய்திகளில் சிலது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பொதுவான விசாரணை எப்படி இருக்குன்றதோட கோணத்தில் இந்த செய்திகள் வந்திருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஸ்பெசிஃபிக்காக என்ன கேட்டாங்கன்றது நமக்கு தெரியாது. ஏன் டெல்லி வர வச்சாங்க? சென்னையிலே விசாரிச்சிருக்கூடாதுனால அந்த மாதிரியெல்லாம் கூட பேசுகிறாங்க. அது சிபிஐயோட உரிமை. தலைமையகம் டெல்லியில் இருக்குது. அதனால் அவங்க கண்டிப்பாக எங்கே வேணால் கூப்பிடுவாங்க. இன்ஃபேக்ட் இங்கே கூப்பிட்டா பிரச்சனை வரும், ரசிகர்கள் பெரும்பாலும் வருவாங்க.
அதனால் அவங்க டெல்லி கூப்பிட்ருக்காங்க. எங்கே அழைப்பது என்பது சிபிஐயோட தனி உரிமை. அதை கேள்வி கேட்குற உரிமை யாருக்கும் கிடையாது. அதனால் ஏன்னா அந்த வழக்கு விசாரணை இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நேற்று கூட முந்தானேற்று இவர் அங்கே விசாரிக்கும் போது கூட அந்த சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் வந்து காவலர்கள் 8 பேரை இங்கே கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருந்தாங்க கரூரில். சைமல்டேனியஸாக இங்கேயும் விசாரணை நடந்துகிட்டு தான் இருக்குது. விஐபிஸ் அங்கே கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இப்போ இவர் அங்கே விசாரிக்கும் போது 8 காவலர்களை இங்கே விசாரிக்கிறாங்க கரூரில். அங்கே இவர் விசாரிக்கும் போது ஏடிஜி எல்லண்டோவாக இருந்த டேவிட்சன் இப்போ டிஜிபி ஆகிட்டார், அவர் அங்கே விசாரிக்கிறாங்க. அவரையும் விசாரிச்சிருக்காங்க. அதே நாள் அங்கே அவர்கிட்டையும் விசாரணை நடந்திருக்கு. இன்னொரு நிர்மல் ஜோஷின்ற ஒரு ஐஜி வந்திருக்காரு, அவர்கிட்டையும் அங்கே விசாரணை நடந்திருக்கு. இவங்க 2 பேர்கிட்டையும் அங்கே விசாரணை நடந்திருக்கு. அதனால் என்ன நடக்குது, எந்த கோணத்தில் போகுது, இதுவரை நமக்கு தெரியாத தகவல்கள் ஏதாவது இந்த விசாரணையில் வெளியில் வர வாய்ப்பு இருக்கா, இதையும் நம்ம எதிர்பார்க்கணும். ஊர்ஜிதமாகாத தகவல்கள் வதந்திகளின் அடிப்படையில் நம்ம பேச முடியாது. ஆனால் அந்த வதந்திகளில் ஏதோ உண்மை இருக்கலாம் என்ற கோணத்தில் சிபிஐ ஆராய புகுமையானால் அதில் ஏதாவது ஆதாரங்கள் கிடைக்கும்னா அப்போ விசாரணை கண்டிப்பாக வந்து சுவாரஸ்யமானதாக மாறும், சூடு பிடிக்கும், திருப்புமுனை ஏற்படலாம், விசாரணையில் திடீர் திருப்பங்கள் ஏற்படலாம். நமக்கு தெரியாது, நமக்கு உண்மையிலே தெரியாது. இது வரைக்கும் நமக்கு வந்த தகவல்களின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது விசாரணை நடந்துக்கிட்டே இருக்குது, அவ்வளோதான். விஜய்கிட்ட விசாரிச்சிட்டாங்க. அதே நாள் டிஜிபி அந்தஸ்தில் இருக்கிற அன்றைய ஏடிஜிபி டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம், ஐஜி நிர்மல் ஜோஷி, இவங்க எல்லாருக்கிட்டையும் அதே நாளில் 7 மணி நேரம் தலா விசாரணை நடந்திருக்கு. அங்கே என்ன விசாரித்தாங்க, அவங்க என்ன பதில் சொன்னாங்க. ஆனால் இந்த விசாரணைக்கு அழைக்கப்படக்கூடிய அதிகாரிகள், விஜய் உட்பட அவர்கள், அப்புறம் அந்த இங்கே அழைக்கப்பட்ட காவலர்கள், இவங்க எல்லாரும் அந்த சம்பவ தினத்தன்று அவர்களுடைய தொலைபேசிகளுடைய ரெக்கார்ட்ஸையும் சிபிஐ கையில் எடுக்கும். கால் ரெக்கார்ட்ஸை கையில் எடுப்பாங்க, அந்த டவர் லொக்கேஷனை பார்ப்பாங்க. அதில் ஏதாவது சிபிஐக்கு க்ளூ கிடைக்குதா என்னன்றதெல்லாம் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்படும் போது தான் நமக்கு தெரியும். அதனால் அதற்கு முன்பாக வந்து நம்ம பேசுவது என்பது சரியாக இருக்காது. சார், இப்போ இந்த விஷயத்தில் ஒரு ஒரு விஷயம் அல்லது ஒரு வதந்தியாக இருக்கலாம், யூகமாக இருக்கலாம், ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இது கூட்டணிக்கான ஒரு நெருக்கடியை தான் கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயங்கள் நிறைய பேசவே செய்கிறாங்க வெளிப்படையாகவே. என்னமோ அப்படி நினைக்கலாம், அந்த ஸ்டேஜை தாண்டி போயிடுச்சு. இனிமேல் ஒரு கூட்டணிக்கு வரத்துக்கு இந்த சிபிஐ பயன்படுத்துறதுன்றது இயலாத காரியம்ன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா இப்போ ஏடிஎம்கே விஜய் பிஜேபி கூட்டணியில் விஜய் போனால் விஜய்க்கு எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்க, வாய்ப்பே கிடையாது. அந்த ஸ்டேஜை தாண்டி போயிடுச்சு தான் நான் நினைக்கிறேன். ஆகவே கூட்டணிக்கான அழுத்தமாக இந்த விசாரணையை நான் கருதவில்லை. அரசியல் இருக்கலாம், வேறு மாதிரி ஏதாவது சில நிர்பந்தங்கள் இருக்கலாம், நான் மறுக்கலை. பட் அது கூட உச்சநீதிமன்றத்தோட ஒரு குழு எஸ்ஐடி இதை மானிட்டர் பண்ணுது, ரிட்டையர்டு ஜட்ஜி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி இதை மானிட்டர் பண்ணுறாங்க. அப்படி வந்து ஒரு நிர்பந்தம் வந்துடும்னு எனக்கு என்னமோ தோணலை. மாநில காவல்துறையை விசாரித்தா அது ஒரு நிர்பந்தம், மத்திய அரசு விசாரித்தா அது ஒரு நிர்பந்தம். பொதுவாக பேசுகிறதுனா அப்படி பேசலாமே ஒழிய இது கூட்டணிக்கான நிர்பந்தம் அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. அந்த ஸ்டேஜை இது தாண்டி போயிடுச்சு. இந்த கூட்டணிக்குள்ளே விஜயை கூட்டின்னு வரதுக்கு சிபிஐயை பயன்படுத்துவாங்கன்றதெல்லாம் பொருத்தமில்லாத வாதம்ன்றது தான் நான் நினைக்கிறேன். சார், இதே நேரத்தில் சைமல்டேனியஸாக ஜனநாயகன் படம் மேல்முறையீட்டுக்கு போயிருக்கிறாங்க. இங்கே கிளியர் பண்ணுறாங்க, கொடுத்துடலாம் சென்சாரு அப்படின்னு, உடனே மேல்முறையீடு. அங்கே ஒரு நெருக்கடி, டக்குன்னு இந்த சிங்கிள் ஜட்ஜோட அந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை, அங்கேருந்து டக்குன்னு இப்போ உச்சநீதிமன்றம் போகிற மாதிரி ஆகுது. இப்போ அடுத்தடுத்து இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்காகவே ஒரு போராட்டம் இது பண்ண வேண்டியது இருக்குது. இதுவும் ஒரு கடுமையான ஒரு நெருக்கடியாக பார்க்குறாங்க. இதுவும் விஜய் குறிவைக்கப்படுறார் அப்படிங்கிற துணியில் தான் போய். இதுதான் நெருக்கடி. சிபிஐ நெருக்கடி கிடையாது, அது விசாரணை, உச்சநீதிமன்ற உத்தரவின்படியான விசாரணை. உண்மையான நெருக்கடி ஜனநாயகன் படத்துக்கான நெருக்கடி தான். அது மோடி அரசு மிக மிக கீழ்த்தரமாக அரசியல் உள்நோக்கத்துடன் விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கிறது. அதுதான் இங்கே பெஞ்சில் உடனே ஸ்டே வாங்கினது. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்க போயிருக்காங்க, அங்கே கேவியட் போட்டிருக்காங்க. நாளைக்கு வருது விசாரணைக்கு, 15ஆம் தேதி பொங்கல் அன்று நாளைக்கு விசாரணைக்கு வருகிறது. என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. ஜனநாயகன் படத்துக்கு உண்மையிலேயே மத்திய அரசு கடுமையான நெருக்கடியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, இதுதான் உண்மை. அதான் அது அந்த நெருக்கடி அப்போது எதுக்கு? விஜய் கண்டிப்பாக தாங்கள் சொல்லுவதை கேட்கவில்லை, அவருக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று மோடி அரசு விரும்புகிறது. பழிவாங்கும் நடவடிக்கை தான் அது, அப்பட்டமான பழிவாங்கும் நடவடிக்கை. அதனால தான் அந்த படத்தை ஒரு சினிமாவுக்கு இவ்வளவு தடைக்கற்களை ஏற்படுத்துகிறார்கள். அதை மீறி படம் வெளியில் வரும், ஏதாவது ஒரு கட்டத்தில் வெளியில் வந்து தான் தீரும். நிரந்தரமாக படத்தெல்லாம் ஒன்றும் முடக்க முடியாது. பட் இந்த சமயத்தில் விஜய்க்கு கடுமையான நெருக்கடியை மோடி அரசு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது மட்டும் உண்மை. இதுக்கு சப்போர்ட்டும் நிறைய இடங்களில் இருந்து வருது. ராகுல் காந்தி ட்வீட் பண்ணியிருந்தார்,
பிரதமர் மோடி நோக்கிய கேள்வி எழுப்பியிருந்தார். தமிழ்நாடு முதலமைச்சரும் இடி சிபிஐ வரிசையில் இவங்க இப்போது இந்த சென்சார் போர்டையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்ற இதெல்லாம் போட்டிருக்காங்க. இப்படி எல்லா பக்கம் இருந்தும் சப்போர்ட்ஸும் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இது பாருங்க, ஜனநாயகன் படம் ரிலீஸ் கிட்டத்தட்ட ஒரு வாரம் தள்ளி போன பிறகு அந்த உத்தரவு வந்து அடுத்த நாள் நினைக்கிறேன், சிவகார்த்திகேயன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முதல் நாளில் ஸ்டாலினோட அந்த ட்வீட் வருது. ஆனால் ராகுல் காந்தியோட ட்வீட் வந்து அவர் சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்த பிறகு வருது. முதலமைச்சரோட ட்வீட் வந்து ஜனநாயகன் படத்தின் மீதான அக்கறை என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ராகுல் காந்தியோட ட்வீட் ஜனநாயகன் விஜய் மீதான அக்கறை என்பதை தாண்டி திமுகவுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு எச்சரிக்கை. அது திமுகவை எரிச்சல் படுத்த தான் செய்யும். காங்கிரஸில் கீழ் அடிமட்ட தொண்டன்லேருந்து ராகுல் காந்தி வரைக்கும் ஜனநாயகனுக்காக குரல் கொடுப்பது கண்டிப்பாக திமுகவை கோபப்படுத்த தான் செய்யும். அதனால் ராகுல் காந்தியோட ட்வீட்டையும் ஸ்டாலின் ட்வீட்டையும் ஒன்றா சேர்த்து வச்சு 2 பேரும் ஜனநாயகத்துக்கு குரல் கொடுக்குறாங்கன்றது அபத்தமான எண்ணம். நேரடியாக திமுகவுக்கு காங்கிரஸ் ராகுல் காந்தி கொடுத்த நேரடியான மறைமுகமாக கொடுத்த எச்சரிக்கை தான் அது. எங்களுக்கும் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, எங்களை வந்து நீங்கள் கூட்டணியில் அவ்வளோ சாதாரணமாக நினச்சிக்காதீங்க அப்படின்ற தொனியில் கொடுக்கப்பட்ட ஒரு ட்வீட் அது. அதனால் ஸ்டாலினோட ட்வீட்டையும் ராகுலோட ட்வீட்டையும் ஒரே மாதிரி வச்சுக்கிட்டு 2 பேரும் ஜனநாயகத்துக்கு குரல் கொடுத்தாங்கன்றது அபத்தமானது. ஸோ ஏற்கனவே ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூர்லாம் எல்லாரும் ஆமாம், இது வந்து இவ்வளோ பேர் ஜனநாயகனுக்கு பேசுகிறத திமுக சத்தியமாக விரும்பாது. திமுகவை எரிச்சல் படுத்தும். ஆனால் அந்த எரிச்சலை வெளியில் அவர்களால் வந்து காட்ட முடியல. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நேரடியாக ஜனநாயகனுக்கு ஆதரவான ஒரு ட்வீட்டாக ஸ்டாலினோடது பார்க்க முடியலைன்னு நீங்கள் சொன்னாலும், காங்கிரஸ்காரங்களே பாத்தியா நாங்கள் ஏதோ இதுக்கு பேசினப்போ எல்லாம் திட்டினீங்களே, இப்போ பாருங்க உங்கள் கட்சி தலைவரே இப்படி போடுறாரு. சும்மா அப்படிலாம் காங்கிரஸில் அறிவுள்ளவங்க யாரும் அப்படி பேச மாட்டோம். அது வந்து ஏதோ விஜய் மீது அக்கறை இருப்பது போல திமுக காட்டிக்கொண்டது. ராகுல் காந்தியோட ஸ்டேட்மெண்ட்ன்றது திமுகவை எரிச்சல் ஊட்டக்கூடியது. காங்கிரஸில் எல்லாரும் ஜனநாயகனுக்காக குரல் கொடுப்பதை கண்டிப்பாக திமுக விரும்பாது. இது என்ன மெசேஜ்ன்றது திமுகவுக்கு நல்லா தெரியும், ஸ்டாலினுக்கும் தெரியும், திமுகவில் இருக்க சராசரி தொண்டனுக்கும் தெரியும். இதை திமுக கண்டிப்பாக விரும்பாது. அடுத்து ஷேர் பண்ணிக்கிறாங்கல்ல, ஆராசாவோட ராகுல் காந்தி ஸ்டேஜை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் செய்வாங்க. அதை தாண்டி அடுத்து எங்கே போகிறீங்க நீங்கள்? அது வேறு கோல் போஸ்ட்டை மாற்றுறீங்க. இந்த ட்வீட்டை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தியோட ட்வீட்டுன்றது திமுகவுக்கு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடியது. என்னதான் சார் நடக்குது காங்கிரஸுக்குள்ளேயும் திமுகக்குள்ளேயும்? கூடுதல் சீட்டுக்காக நடக்கிற பேரம் இது, அவ்வளோதான். அதுதான், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. கூட்டணிலாம் கண்டிப்பாக உடையாது. எங்கே போவாங்க உடச்சிக்கிட்டு? 25 சீட்டு எங்களுக்கு ஆல்டர்னேட் இருக்குல்ல, 35 சீட்டு இருக்குது. நான் பேரம் பேசுகிறாங்க, இதை வச்சு பேரம் பேசுகிறாங்களே வழிய இது ஒருபோதும் வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது அவங்களுக்கு. இது அவங்களுக்கு நன்றாக தெரியும். அவங்களும் போக மாட்டாங்க, இவங்களும் விட மாட்டாங்க. அந்த உறவு 2026 திமுக காங்கிரஸ் கூட்டணி கண்டிப்பாக தொடரும். அதில் எந்த சந்தேகம் வேணாம் உங்களுக்கு. ஏற்கனவே நல்ல ஸ்ட்ராங்காக அலைன்ஸ் ஜெல்லாக இருக்கிற ஒரு கூட்டணிக்குள்ளே இந்த மாதிரியான முரண்பட்டுக்கிறது நாளைக்கு பேரம் பேசுறதுக்கு தான். ஆனால் மக்கள் மத்தியில் எப்படி போய் சேரும்? ஒன்று சொல்கிறாங்க இல்லைங்க, இவங்க பேரம் பேசினாலும் பேசாட்டையும் அலையன்ஸு கண்டினியூ ஆகும். அதில் எந்த சந்தேகமும் வேணாம். கண்டிப்பாக கூட்டணி தொடரும். கூட 3 சீட்டு 5 சீட்டு கூட ஸ்டாலின் கொடுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனால் கீழே ஓட் ட்ரான்ஸ்ஃபர் 21 ஆன மாதிரி காங்கிரஸ் ஓட்டு திமுகவுக்கு போகாது. கீழே இருக்க 99% காங்கிரஸ் ஒர்க்கர்ஸுக்கு 90% ஒர்க்கர்ஸுக்கு திமுகவோட போகிறது பிடிக்கல. ஆனால் வேறு வழி இல்லை, அவங்களுக்கு தலைமை வந்து அதை சொல்லுது. அதனால் கீழே ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 21 நடந்த ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படியே இந்த பக்கம் நடக்காது. இது இவங்களுக்கு மட்டும் இல்லை, விசிக்காகவும் இதே கதை தான், ஓரளவுக்கு லெஃப்ட்டுக்கும் இதே தான். ஆனால் 1/2% 1/4% ஓட்டு வச்சுருக்காங்க. இது ஒன்றும் பெரிய வாக்கு வங்கி கிடையாது. காங்கிரஸுக்கு 3.1%, காங்கிரஸுக்கு 3% to 4% ஓட்ஸ், அவ்வளோதான். இருக்கிறதுல பெரிய கூட்டணி காங்கிரஸ் தான். ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இதுதான் இவங்க பண்ணுற. இவங்க ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் கட்டி பிடிச்சிக்கிட்டாலும் சரி, சண்டை போட்டாலும் சரி, ஆராசா போய் ராகுல் காந்தி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டாலும் சரி, டான்ஸ் ஆடினாலும் சரி, கீழே ஓட் ட்ரான்ஸ்ஃபர் 21 அசம்பிளி எலெக்ஷனில் காங்கிரஸ் ஓட் பேங்க் 3%, 6%, 4%. திமுகவுக்கு போன மாதிரி இந்த முறை போகாது. அப்போ இதை ஜெல் பண்ணுறதுக்கு இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் கரெக்டாக நடக்கிறதுக்கு தானே வேலை பார்க்கணும். இப்படி பேசிக்கிறாங்கன்னா அதுதான் தலையெழுத்து. அதிகாரத்தில் தொண்டர்களோட விருப்பத்துக்கு மாறாக தலைமை போதுங்க. 96 இப்படி போய் தான் மூப்பனார் வெளியில் போய் ஜெயின்னு ஜெயிச்சார். காங்கிரஸ் மண்ணை கவிச்சு 2011 திமுக, காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, விசிகா சேர்ந்து சைபர் ஆனாங்க. 23 சீட்டு தான் திமுக ஜெயிச்சது. பாமக 30 வாங்கி 3 ஜெயிச்சது. விசிகா சைபர் ஆச்சு. கூட்டணி சேர்றதாலலாம் ஜெயிச்சிருங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அதே 2021 ஜெயிக்க முடியுது. ஏன்னா எதிர்கட்சி 10 வருஷம் அதிகாரத்தில் இல்லை. இந்த தடவை எப்படி வரும் உங்களுக்கு? அவ்வளோ ஈஸி அல்ல அது. நம்ம ஏற்கனவே பேசும்போது சார், இப்போ ஜனநாயகனுக்கு அது கொடுக்குறதா உண்மையான நெருக்கடின்றீங்க. அப்போது இப்படி ஒரு நெருக்கடி வருது.
தாவேக்கா என்ன பண்ணுதுன்னு இந்த கேள்வி கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த விஷயத்தில் இன்னும் முன்னாடி சொல்லலாம். அதுக்கப்புறம் தீர்ப்பு வந்துருச்சு, தீர்ப்புக்கு மேல்முறையீடு போய் ஸ்டே வாங்குறாங்க, திருப்பி அதுலேருந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. ஒரு படம் ரிலீஸ் ஆகிறது கூட, தன்னோட கட்சி தலைவர் படம் ரிலீஸ் ஆகிறது கூட இப்படி ஆகுது. ராகுல் காந்தி வரைக்கும் சப்போர்ட்டாக வராரு. நீங்கள் சொல்கிற மாதிரி அக்கறையோடு இல்லைனாலும் முதல்வர் வரைக்கும் சப்போர்ட்டுக்கு வராரு. எல்லாரும் இப்படி பேசுகிறாங்க. இந்த விவகாரத்தில் இந்த பொலிட்டிக்கலாக ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் இருக்குதே தாவேக்காக்குள்ள. மேபி உங்களுக்கு வந்து இந்த மாத இறுதியிலேருந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு மூமெண்ட் இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அலையன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. இப்போ யார் இருக்கா அவங்களுக்கு அலையன்ஸுக்கு? டிடிவியே என்டிஏ நோக்கி போகிறாரு. ஓபிஎஸ் மட்டும்தான் பொட்டென்ஷியல் அலை அவருக்கு பார்த்தீங்கன்னா. மற்றவங்க யாரும் அவங்களுக்கு கூட்டணின்ற மாதிரியே இல்லை. காங்கிரஸ் கண்டிப்பாக போகாது தாவேக்காவோட, அது திமுகவோட தான் போகும். டிடிவி மட்டும்தான் இருக்கிறதுல ஒரு ஸ்கோப்பாக இருக்குது. அதையும் அமித்ஷா கடைசி நேரத்தில் அது பக்கம் தூக்கிடுவாருன்றாங்க. ஓபிஎஸ் போனார்னா அது ஓரளவு ஒரு தோற்றம் கொடுக்கும். அப்போ கூட அது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்னு தெரியாது. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஓபிஎஸ்க்கு என்ன இருக்குது? லாஸ்ட் டைம் டிடிவி ஓபிஎஸ் சேர்ந்து நின்னதால், பிஜேபியோட நின்னதால் அந்த பக்கத்தில் ஓட்டு வந்தது. தனியாக நின்னா ஒன்றும் வராது. செங்கோட்டையன் மாதிரி அவரும் அந்த பகுதியில் செல்வாக்கு மிக்கவர் தானே? கிடையாது. செங்கோட்டையன் அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு கிடையாது. ரெண்டாவது அவர் சமூகத்து வாக்குகளை டிடிவி எடுத்துகிட்டு போடுவார். அது ஒன்று இருக்குது. இவங்க 2 பேரும் சேர்ந்து விஜய் கிட்ட போவதுக்கு வாய்ப்பு குறைவு. அதனால் டிவிகேவோட அலையன்ஸுன்றது, பாலிடிக்ஸ்ன்றது கிட்டத்தட்ட அவங்க தனிமரமாக தான் நிற்க போகிறாங்க. ஆனால் பல்வேறு கட்சிகள்லேருந்து விலகின இண்டிவிஜுவல்ஸ் அங்கே போகலாமே ஒழிய பெரிய கட்சிகள் அவங்களோட போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அதான் சார், தாவேக்கா ஏன் இவ்வளோ மௌனமாக இருக்காங்க? வேறு என்ன செய்ய முடியும்? அவங்க எதுவும் பேச மாட்டாங்க. அவங்கள பற்றி எல்லாரும் பேசுவாங்க, அவங்க பேசுறது இல்லை. பலவீனமாக இதை இருக்காதா? அது எலெக்ஷனில் தெரியுங்க. யார் உடைக்கிறா, எவ்வளோ சீட்டு போகுது, இல்லை இது எல்லாமே வெறும் வெத்து பட்டாசா? இல்லை சார், மற்ற விஷயங்களுக்கு பேசல, உங்கள் விஷயத்துக்கே நீங்கள் பேசலையேங்கிறது. என் விஷயத்துக்கு நான் பேசணும் பேசக்கூடாதுன்னு நான் தானே முடிவு பண்ணுறேன். நீங்கள் தான் முடிவு பண்ணணும். யார் முடிவு பண்ணுறது? நீங்கள் பேசுகிறீங்களா இல்லையான்னு நான் பார்க்குறேன்ல. உன்னை யார் எனக்காக பேசணும்? நான் கேட்டேன், நீ எனக்கு பேசணும். நீங்கள் அப்புறம் எதுக்கு அரசியலுக்கு வந்தீங்க? ஆட்சி அதிகாரம் வேணும் நீ ஆசைப்படுறீங்க. நான் எந்த விஷயத்துக்கு பேசணும் பேசக்கூடாதுன்றது ஏன் உரிமை? அதை நீ சொல்ல முடியாது. சார், நான் திருப்பரங்குன்ற இஷ்யூக்கு பேசலன்னா தப்பு, 100 நாள் வேலை திட்டத்துக்கு பேசலன்னா தப்பு. ஆனால் ஜனநாயகன் படத்துக்கு பேசலன்னா தப்பு கிடையாது. அது அவர் மட்டுமே முடிவு செய்ய வேண்டிய விஷயம். எல்லாத்துக்குமே பேசாமல் இருக்கிறது அதுதான் அதோட எக்ஸ்ட்ரீமாக. தான் விஷயத்துக்கும் பேசலைங்கிறது. தான் விஷயத்துக்கு பேசுறதையும் அதையும் ஒன்றா சேர்க்காதீங்க, 2 வேறேன்றான். ஜனநாயகன் படத்துக்கு பேசாது அவரோட உரிமை, அதை கேள்வி கேட்க முடியாது. நம்ம உன்னை நான் கேட்க சொன்னேன்னா நீ பொத்தின்னு போடா, நான் பார்த்துக்கிறேன்றாரு அவர். ஆனால் 100 நாள் வேலை திட்டமும் திருப்பரங்குன்றத்துக்கும் பேசாமல் இருப்பது அது உண்மையிலேயே வந்து ஒரு நேர்மையற்ற செயல். அதில் ஸ்டாண்ட் எடுக்காமல் நீ இருக்க முடியாது. நீ அதில் பேசாமல் இருக்க சொகுசு உனக்கு கிடையாது. உன் விஷயத்தில் நீ பேசாமல் இருக்கலாம், அதை யாரும் கேட்க முடியாது. பட் திருப்பரங்குன்ற இஷ்யூலையோ 100 நாள் வேலை திட்டம் இந்த மாதிரியான எல்லாரையும் பாதிக்கக்கூடிய விஷயங்களில் பேசாமல் இருக்கக்கூடிய உரிமை இன்றைக்கி அவருக்கு கிடையாது. ஏன்னா இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி தலைவர், நடிகராக இருந்தால் கேட்க முடியாது. அதனால் இது 2ஐயும் போட்டு குழப்பிக்கூடாது. அதான் சார், நடிகனாக இருந்தால் நம்ம கேட்க மாட்டோம். மெர்சல் படத்துக்கு நீங்கள் ஏன் வந்து பதிலடி கொடுக்கல, அந்த மாதிரிலாம் நம்ம கேட்கல. ஆனால் பதிலடி கொடுத்துருந்தார். ஹெச் ராஜா ஜோசப் விஜய்ன்னு சொல்லி ஒரு இதை போடும்போது, ட்வீட் போடும்போது, இவர் ஜோசப் விஜய் தான் அப்படின்னு லெட்டர் பேட்லேயே வச்சு போடும்போது இதெல்லாம் இந்த மாதிரியான பேசுகிறது, இதெல்லாம் நடிகராக இருக்கும் பொழுதே பண்ண ஒருத்தர் இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படி தான் படத்துக்கு வருதுங்கும் போது பேசாமல் இருந்தாருன்னா இதை கவனிக்க மாட்டாங்களா? இது அரசியலில் பேசாமல் இருக்கிறது தான் இஷ்யூன்றேன். படத்துக்கு கரெக்ட், எஸ், இல்லை, ஒத்துக்கிறேன் சார். பொலிட்டிக்கல் நெருக்கடியாக தானே இது பேசப்படுது. இது இப்போ இந்த ஜனநாயகனுக்கு வருது. அப்படி நீங்கள் சொல்கிறீங்க, அவர் சொல்லலை, அவர் கருதலை. ராகுல் காந்தி சொல்கிறாருல, எல்லாரும் பேசுங்க, அவன் மாறிப்பு சொரிச்சுக்க பேசுகிறான்றாரு. அவங்கவுங்க பேசுகிறவங்க எல்லாம் அரசியல் லாபத்துக்காக பேசுகிறாங்க. தனக்கு சப்போர்ட்டுக்கு வரவங்களுக்கு ஒரு நன்றி, அது அவரு கேட்கணும். அதெல்லாம் அவர் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். நான் உன்னை கேட்டேன்னா, நீ வந்து உனக்கு தேவையானதை நீ வந்து அரசியல் நேரத்தில் இதை வச்சு நீ லாபம் பார்க்குற, எதிர்க்கிறவன் ஆதரிக்கிறவன் 2 பேருமே இதை வச்சு லாபம் தான் பார்க்குறான். படத்துக்கு நெருக்கடின்னு யார் சொன்னா? நான் சொல்லாமல் நீ ஏன்டா கத்துற? அதை நீயே ஏன் முடிவு பண்ணுற? எது எனக்கு நெருக்கடிங்கிறது நீ ஏன் முடிவு? நான் உன்னை கேட்டேன்னா, பாதிக்கப்பட்டவன் குரல் கொடுக்காம அவனுக்காக எவனும் வந்து குரல் கொடுக்கறதுன்றது அரசியல் தான். 100% அரசியல். பாதிக்கப்பட்டவர் ராகுல் காந்தியோட ட்வீட்டு விஜய் மோடிக்கு எதிரான ட்வீட்டு நான் பார்க்கல. அது திமுகவை வெறுப்பேற்றக்கூடிய ட்வீட்டு. ஒருவேளை சார் மோடி மேலே இன்னும் அவருக்கு ஒரு பற்று இருக்கும் விஜய்க்கு. அது நீங்கள் அவரை தான் கேட்கணும். ஏன்னா என்ன கேட்டீங்கன்னா 2014 தேர்தலில் ஆதரவு கொடுத்துருந்தாரு. யாருக்கு? பிரதமர் வேட்பாளர் மோடிக்கு விஜய் ஆதரவு போய் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் பார்த்தாரு. ஸோ அப்படி ஒரு ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருந்தார். அப்போ இன்னமும் பிரதமர் இன்னைக்கு வந்து வெளிப்படையாக பாசிச பாஜகன்னு சொல்லிட்டார்ல.
கொள்கை எதிரி பிஜேபின்னு இன்னைக்கு சொல்லிட்டார்ல, லேட்டஸ்ட்டாக சொன்னது தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படி பார்த்தா இப்போ மோடி குஜராத் இன படுகொலைகள் போது திமுக ஆதரிச்சு பேசிச்சு எழுதிச்சு, அகமதாபாத்தில் ஊர்வலத்திலே திமுக கலந்துக்குச்சு. அதுக்கப்புறம் தானே 14 அதுக்கப்புறம் மாறினால கரெக்ட், அதை ஏற்றுக்கிறீங்கல்ல. லேட்டஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் அதை தான் எடுத்துக்கணும். ஒண்ணுமே பேச மாட்டாரு பாஜக பத்தி, கொள்கை எதிரின்னு அவ்வளவுதான். சொல்லிட்டு அதுக்கு மேல என்ன வேணும்? அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறலாம்ல. கொள்கை எதிரின்னு சொல்லும்போது அவரோட நிலைப்பாடு மாறிடுச்சுன்னு தான். ரைட் சார், அரசியல் அவ்வளவுதான், அதோட நிறுத்திக்கோ. ரைட், அரசியல் எதிரின்னு சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் அதோட விட்டுற வேண்டியது தானே. ஏன் ஒவ்வொரு விஷயத்துலயும் ஸ்டாலின் அங்கிள்ங்கணும், அது அங்கிள் மோடி அங்கிள்னு சொல்லணும்ல. அதை கேளுங்க, போய் அங்கே கேளுங்க. கொள்கை எதிரின்றதுல அந்த வரும்பொழுதே பிஜேபி 14 ஆதரிச்ச ஸ்டாண்ட்ல இருந்து மாறிட்டாருன்னு அர்த்தம். மாறிட்டார். எஸ், அதில் ஸ்டாண்டில் பாதிப்பே கிடையாது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன் அடுத்த இஷ்யூஸில் பேசலன்னா பிஜேபி எடுத்து பேச மறுக்கிறாரு, அவ்வளோதான். அது தெரியுது, க்ளீனாக தெரியுது. நீ எதுக்கு முண்டி அடிச்சுன்னு போய் அவரை சப்போர்ட் பண்ணுற காங்கிரஸ்காரன்? அதான் ஒரு மோடி எதிர்த்து பேச மாட்டாரு, பாஜகவை எதிர்த்து பேச மாட்டாருன்னு தெரியுது. அப்புறம் உங்களுக்கு என்ன அது வந்து காங்கிரஸில் கீழே இருந்து மேலே வரைக்கும் ஜனநாயகன் ஆதரிக்கிறத திமுக என்ன ரசிக்குமா? எப்படி திமுக ரசிக்கும்? ஒருபோதும் திமுக ரசிக்காது. இப்போ இது எப்படி சார் போகும் இப்படியான போக்கு, இப்படியான சைலன்ஸ்? ஏன்னா விஜய் பேசலை, ரைட்டு, கட்சிக்காரங்க கூட ஒரு ஏன்னா முன்னாடி நிர்மல்குமார் போட்டார், இந்த இஷ்யூ வெளியில் தெரிஞ்சதே அவர் மூலமாக தான். இப்படி ஒரு நெருக்கடி வந்துகிட்டு இருக்குன்றதே அவர் தான் போட்டார். அதற்கு பிறகு வேற யாரும் இதை பற்றி பேசின மாதிரி தெரில, அவரே கூட பேசின மாதிரி தெரில. அப்போ இது எப்படி போகும் உங்களுக்கு மக்கள் மத்தியில்? இனிமேல் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்களை பொறுத்து தாங்க. இப்போ படம் என்ன கதி ஆக போகுதுன்னு தெரியல. நாளைக்கு வருது சுப்ரீம் கோர்ட்டில், அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. சிபிஐ விசாரணையில் 2 தடவை அழைச்ச பிறகு அதுக்கப்புறம் அவரை அழைக்காமல் வேறு யாரையாவது அவங்க அரசு தரப்பில் அந்த முக்கியஸ்தர்களை அழைக்கிறார்கள், அது வேறு யாராவது ஆளும் கட்சியிலேருந்து அழைக்கிறார்கள், அப்படிலாம் ஒரு வேளை நடந்ததுன்னா அது வேறு. அப்போ இந்த பிரச்சனையோட அம்சமே மாறும். புரியுதா? ஆகவே அடுத்த 1 மாத காலம் குரூஷியல். நெக்ஸ்ட் 1 மந்த் இஸ் குரூஷியல். என்ன நடக்க போகுது அப்படின்றது அது வரைக்கும் நம்ம எதுவும் பேச முடியாது. வழக்கமாக சார் ஒரு நவம்பர் டிசம்பர்லேயே கன்க்ளூட் ஓரளவுக்கு ஆகும்ல, ஒரு போக்கு தெரியும்ல. ஏன் இந்த முறை இல்லை மார்ச் எல்லாம் போயிருக்கு, எல்லாம் கடந்த காலம் மார்ச் நோட்டிஃபிகேஷன் கடைசி நேரத்தில் சில மாறுதல்கள் வரும். வைகோ திடீர்னு கிளம்பி அந்த பக்கம் போகிறது அப்படின்னா இல்லை, ஒவ்வொரு தேர்தலும் அப்படி தான். அதனால் வந்து இந்த தடவை கண்டிப்பாக பிப்ரவரி மிடில் வரைக்கும் ஓடும். இன்னும் 1 மாதம் பொறுத்து வரும் உங்களுக்கு வந்து. பிப்ரவரி மிடில், பிப்ரவரி எண்டு வரைக்கும் கூட போகும். மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் தான் நோட்டிஃபிகேஷனு. அட்லீஸ்ட் பிப்ரவரி மிடில் வரைக்கும் போகும். யார் எந்த பக்கம் பக்கம்ன்றது பிப்ரவரி மிடில் வரைக்கும் போகும். 4 இருக்குது. மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு எல்லாமே அலைன்ஸ் புதுசாக உருவாகிருக்கு, தலைகீழ் மாற்றங்கள் வந்திருக்கு. அதனால் அது ஒன்றும் புதுசு கிடையாது. 4 முனை போட்டி உறுதிங்க. 4 முனை போட்டி உறுதி, இல்லை சந்தேகமே இல்லை. தேமுதிக, ராமதாஸ், ஓபிஎஸ், டிடிவி, இந்த 4 பேர் எங்கே போவாங்கன்றதான் கேள்வி. வேறு எந்த மாற்றமும் இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. எந்த சைட்லேயும் பெரிய மாற்றங்கள் எதுவுமே இருக்காது. காங்கிரஸ்லாம் வெளியில் வரவே வராது, வாய்ப்பே கிடையாது. தேமுதிக மாநாட்டில் சொல்கிறேன்னாங்க, அதுவும் இன்னும் சொல்ல மாட்டாங்க. கடைசி நேரத்தில் தான் சொல்லுவாங்க. ஏன்? அது அவங்களுக்கு வேண்டியது கிடைக்கும் போது சொல்லுவாங்க, அவ்வளோதான். 4 முனை போட்டின்றீங்க, அப்போது நாம் தமிழர் எப்படியா இருக்கும்? நான் 4 முனை போட்டின்னு சொல்கிறேனே, அது நாம் தமிழர் 4வது முனை. அவங்க யாரோடையும் சேர மாட்டாங்க, அவ்வளோதான். இல்லை கடைசி நேரத்தில் என்ன முன்னாடி பேசிகிட்டு இருந்தாங்க, அதிமுக கூட போக மாட்டாங்க, கண்டிப்பாக போக மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த தேர்தலில் போக மாட்டாங்க. அதனால தான் அதுக்கு பேர் 4 முனை போட்டி. அவருடைய செயல்பாடு எப்படியா இருக்கும்? சீமானுடைய நோக்கம் செயல்பாடு எல்லாம் தெளிவாக இருக்காருங்க. அவரை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவர் கொள்கையில் கோட்பாடில் ஒரு தெளிவாக இருக்கார். அவர் பாட்டு போய்கிட்டே இருக்கார். வாக்கு வங்கி கூடுமா குறையுமான்றது எலெக்ஷனில் தான் தெரியும். ஏன்னா இப்போ பெரியாரையும் தீவிரமாக எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. விஜில் மேடையில் போயிட்டு பேசியிருந்தார், பிராமண கடப்பாறையை கொண்டு தகர்ப்பணும். உடனே இந்த பக்கம் இருந்து விசிக தரப்புலேருந்து அங்கே நிறையா எதிர்வினைகள் ஆற்றிட்டு இருக்காங்க. இவங்க அதிமுக சைட்லேருந்து கூட கண்டிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும்? ஏன்னா 3 பேருமே எதிரில் இருக்கிற 3 முனைகளுமே அங்கே பெரியாரை தூக்கி பிடிக்கிற இடமா இருக்குது. அப்படிங்கும் பொழுது அது ஒரு இஷ்யூவே கிடையாதுங்க. பெரியார் வந்து இஷ்யூவே கிடையாது. தேர்தல் காலத்தில் பெரியார்லாம் இஷ்யூவே கிடையாது. பிடிச்சவன் பிடிச்சிட்டு போயிட்டு இருப்போம், பெரியாரை பிடிக்காத அவன் பாட்டு போயிட்டே இருப்போம். அது ஒரு இஷ்யூ இல்லை. மக்கள் வாழ்வாதாரங்களை பாதிக்கக்கூடிய இஷ்யூஸ் தான் இஷ்யூ ஒழிய பெரியாரெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. சீமான் பேசுவார், தொடர்ந்து அவரே கூட அசம்பிளி எலெக்ஷனில் அதை பேசுவாரான்னு எனக்கு தெரியல. ஓகே, அது இடைக்காலங்களில் பேசுகிறது. இடைக்காலங்களில் பேசுகிறது தான். தேர்தல் பிரச்சாரத்தில் தேர்தல் இஷ்யூவாக பெரியார் ஒருபோதும் ஆக மாட்டார். ஸோ அந்த அடிப்படையில் சார், ஒருவேளை ஒரு அலைன்ஸுக்கு சேஞ்ச், நம்ம திமுக தான் எதிரி, நம்ம அதை அகற்றணும் அப்படிங்கிறதுக்காக கடைசி நேரம் போக மாட்டார். கண்டிப்பாக போக மாட்டார். இந்த தேர்தலில் வாய்ப்பே கிடையாது. இன்னமும் தம்பி விஜய் தானே அந்த பக்கம் சரி சேர்ந்து நிற்போம், அவர் சேர்த்துக்க மாட்டார், விஜய் சேர்த்துக்க மாட்டார், இவரும் போக மாட்டார். அங்கே பிரச்சனை இருக்குது.
4 முனை போட்டி உறுதிங்க, அதில் எந்த சந்தேகம் வேணும். யாரும் அவங்க நிலைப்பாட்டிலேருந்து மாற மாட்டாங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணியும் உடையாது, இப்படியே ஓடும், சரியாயிடும். இந்த 4 பேர் என்ன பண்ண போகிறாங்கன்றதான் ராமதாஸ், தேமுதிக, ஓபிஎஸ், டிடிவி, இவங்க பொசிஷன் தான் நம்ம கவனிக்க வேண்டியது. டிடிவி எப்படி அமித்ஷா இந்த பக்கம் கூட்டுவாருன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எடப்பாடி ஒத்துப்பாரா? ஒத்துப்பாருன்னு தான் சொல்கிறாங்க. கடைசி நேரத்தில் எல்லாம் சரியாயிடும். டிடிவி என்டிஏக்கு வர தான் வாய்ப்பு அதிகம். கூறிய இடம் கொடுத்து இங்கே அழைக்கப்படுவார். ஜனநாயகன் பிரச்சனை மாதிரியே பராசக்திக்கும் சென்சார் பிரச்சனை வந்துச்சு. ஆனால் ராகுல் காந்தியோ மற்றவங்களோ அதுக்கு பெருசாக ரியாக்டே பண்ணலையே. பராசக்திக்கு சம்மந்தப்பட்டவனே குதிக்கலையே, நீங்கள் எது குதிக்கிறீங்க? அந்த சுதா கங்குரு அவங்க பேர் என்ன, அந்த மாதிரி சொன்னாங்களா? ஜனநாயகனுக்கு தான் யாரும் சொல்லலை, அதுக்கு மட்டும் குதிச்சிங்க. கரெக்ட். இந்த டைலாக் நீக்கிட்டான், அந்த டைலாக் நீக்கிட்டான்னு ப்ரொடியூசர் ஏதாவது சொன்னானா? இல்லை, சம்பந்தப்பட்டவன் பேசணும்ல. இன்னும் அந்த இயக்குனர் என்ன சொன்னாங்க, அந்த படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு எனக்கு எந்த வருத்தமும் இல்லை நாங்கல்ல, மூஞ்சியை கொண்டு போய் உனக்கு எங்க வச்சு போனாங்க? ஜனநாயகனுக்கு இப்போ வரைக்கும் யாரும் ஜனநாயகத்தை அங்க மட்டும் குதிக்கிறாங்களேன்னு கேட்குறேன். பராசக்திக்கு ஏன் யாரும் பேசலன்றீங்க? ஜனநாயகத்துக்கு பேசுறதே தப்புன்னு தானே சொல்றேன். ஓகே. ரெண்டாவது, ஜனநாயகனுக்காவது பேசுறதுல ஒரு அர்த்தம் உண்டு. அவன் சினிமாக்காரன் இல்லை, நடிகர், அரசியல்வாதியாக வந்துட்டாரு, நான் தான் சிஎம்ன்றாரு, எனக்கு அரசியல் எதிரி, கொள்கை எதிரி ரெண்டுமே விவரித்து சொல்லிட்டாரு. அதனால் அதில் அரசியல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்றது வெளிப்படையாக தெரியுது. இதில் அண்ணா பேசின டைலாக்லாம் தூக்கியிருக்காங்க. அண்ணா பேசின டைலாக தூக்குனான்னு ப்ரொடியூசர் குதிக்கல, நீ எது குதிக்கிற? அந்த பக்கமும் அதே தானே கேட்பாங்க. நீங்கள் ரெண்டையும் போட்டு உங்களுக்கு இஷ்டம் போல் வளைச்சு பேசாதீங்க. பராசக்தி படத்துக்கு டைரக்டர் ஏன் குதிக்கிறாரு, டைரக்டர் ஏன் சைலண்டாக இருக்காங்க? அடுத்த நாள் அந்த அம்மா என்ன பேட்டி கொடுத்தாங்க? ஒரு குறிப்பிட்ட நடிகரோட ரசிகர்கள் குறி வச்சு தாக்குறாங்க இந்த படத்தை, ஒரு ரவுடிகளா செயல்படுறாங்க. பராசக்தி படம் டைரக்டர் பேசினாங்க, டைரக்டர் சுதா கங்கரா பேசுறாங்க. பராசக்தி படத்துக்கு ஏன் இவன் குரல் கொடுக்கலாம் அவன் குரல் கொடுக்கலன்றதான் உங்க கேள்வி. ஏன் கொடுக்கணுன்றான்? ஏன்னா ஜனநாயகம் கொடுத்தீங்களேன்னு நான் வசதியாக தான் யோசிப்பேன். நான் எதுக்கு உனக்கு கொடுக்கணும்? ஓகே, அப்போ ஓகே, நான் எதுக்கு உனக்கு கொடுக்கணும்? நீ உனக்கு வளைச்சு பேசுவேன். அவ்வளோ அறிவு நேர்மை உள்ளவங்கன்னா பராசக்தி படத்தை எடுத்தவங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இந்த பெரியாரோட ரோல் என்னென்னு பதிவு பண்ணியிருக்கணுமா இல்லையா? காலி பசங்களை சுட்டுக்கொள்ளுன்னு சொன்னார்ல பெரியார். காமராஜரோட ரோலையும் பதிவு பண்ணல. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பெரியார், காமராஜ் நேரடி எதிரி, காங்கிரஸ் தலைவர், பக்தவச்சகம் முதலமைச்சர், காமராஜர் காங்கிரஸ் கமிட்டி தலைவர். அவங்க இந்த போராட்டத்தை பெரியார் காமராஜருக்கு ஆதரவாக போராட்டத்தோட காரியகர்த்தாக்கள் அவங்கள தான் நீங்கள் திட்டுறீங்க. காங்கிரஸை ஒழிக்கணும்னு நினச்சிங்க, ஒழிச்சிட்டீங்க, நல்லது. நீங்கள் தினம் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்கல்ல, இது பெரியார் ஆட்சின்றீங்களா? அந்த பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் என்ன பண்ணார்? காலி பசங்களை சுட்டுக்கொள்ளுன்னு சொன்னார்ல, காமராஜ் கூட அந்த வார்த்தையை சொல்லலை. நீ தூக்கி கொண்டாடுற பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அரசை ஆதரித்தார், துப்பாக்கி சூட்டை ஆதரித்தார், துப்பாக்கி சூட்டில் பலர் கொல்லப்பட்டதை அவர் ஆதரித்தார் என்பது வரலாறு. அதை பதிவு பண்ணியா நீ? அந்த அறிவு நேர்மை உனக்கு இருக்கா? நீ பெரியாரை கொண்டாடுறல, கொண்டாடு, அது அவன் உரிமை. ஆனால் இந்த இஷ்யூவில் பெரியாரோட ஸ்டாண்டு இதுன்னு பதிவு பண்ணுற அறிவு நேர்மை உனக்கு இருக்கா? இல்லையே. அப்புறம் நீ தான் மற்றவனை பற்றி பேசுறது? இப்போ இவன் குரல் கொடுக்கல, அவன் குரல் கொடுக்கலன்னு நீ என்ன பேசுறது? நீ கொண்டாடுற பெரியார் அந்த போராட்டத்தில் எங்கே நின்னார்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. இதை பதில் சொல்ல. காங்கிரஸ் எதிரிப்பா, பெரிய தவறுகளை செஞ்சதால தான் காங்கிரஸ் இன்னைக்கு காங்கிரஸ் சப்போர்ட்டா தானே இப்போ பெரியார் இருந்தார். பெரிய காங்கிரஸ் நேரடி எதிரிங்க. காங்கிரஸ் செய்தது தவறு. அதனால தான் காங்கிரஸ் இந்தியாவில் முதல்ல பதவியை இழந்த மாநிலம் தமிழ்நாடு. இன்ன வரைக்கும் அதிகாரத்துக்கு வர வாய்ப்பே இல்லாத மாநிலமாக இருக்க ஒரே மாநிலம் தமிழ்நாடு. 60 வருஷம் ஆகுது அதிகாரம் கையை விட்டு போய். காங்கிரஸ் செய்தது மிகப்பெரிய தவறு. அதற்கான விலையை காங்கிரஸ் இன்னமும் கொடுத்து கொண்டிருக்கிறது. இதில் மாறுபட்ட கருத்துக்கு இடமே இருக்க முடியாது. லால் பகதூர் சாஸ்திரி கவர்மெண்ட் செய்ததும் பக்தவச்சலம் செய்ததும் மிகப்பெரிய தவறு. மக்களோட உணர்வுகளுக்கு எதிராக ஒரு மாநில மொழியை அந்த இடத்துலேருந்து அகற்றிட்டு ஒரு ஆங்கிலத்துக்கு பதிலாக இந்தியை கொண்டு வரணும்னு நினச்சதெல்லாம் நினச்சே பார்க்க முடியாத பஞ்சமாக பாதகம். அதற்கான தண்டனையை தான் காங்கிரஸ் இன்றைக்கும் அனுபவிக்குது. மக்கள் காங்கிரஸை தூக்கி எறிந்து விட்டார்கள் அதிகாரத்திலிருந்து. ஆனால் நீ கொண்டாடுற பெரியார் எங்கே இருந்தாருன்றது இப்போ நீ பதிவு பண்ணுமா வேணாமா? அவர் காங்கிரஸ் ஆதரிச்சார்னு ஏன் கடந்து போகிற? அவர் காங்கிரஸ் ஆதரிச்சார்னா ஏன்டா கொண்டாடுற பெரியாரை? ஏன்னா காமராஜரையும் கொண்டாடுறோம்ல. காமராஜரையும் பெரியாரையும் ஈக்குவேட் பண்ணாதீங்க. காமராஜ் உனக்கு எதிரி இல்லை சார். ஒரு சூழல்ல ஏதோ ஒரு இரு காமராஜ் உனக்கு எதிரி. காமராஜ் காங்கிரஸ்காரன், காமராஜ் எதிரி. நீ காமராஜை எதிர்க்கிறதுல ஆச்சரியமே இல்லை. அந்த தவறுகளுக்கு தான் காங்கிரஸ் இன்னமும் விலை கொடுக்குது. திமுக அன்னைக்கு அதை எதிர்த்தது. ஆனால் அன்னைக்கு திமுக பக்கம் நிற்க வேண்டிய பெரியார் எதுக்கு காங்கிரஸ் பக்கம் நின்னார்? அப்போ ஏன்டா காமராஜர் பெரியாரை கொண்டாடுறீங்க? பெரியாரோட ரோலை இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நீ பதிவு பண்ணியிருக்கணுமா இல்லையா? சிவகாரத்தையன் வச்சு எடுத்த படத்தில் நான் கேட்குறேன். ஊர் நியாயம் எல்லாம் பேசுகிறானுங்கல்ல ப்ரொடியூசர்ஸும், நீங்கள் அவங்களை ஆதரிக்கக்கூடிய தொங்கு சதைகளும். அப்போ வசதியாக யோசிக்கிறதுன்னு இதுதானே.
காலி பசங்களை சுட்டு கொள்ளுங்கன்னாரு. பொள்ளாச்சியில் February 12 ராணுவம் வந்து துப்பாக்கியால் சுட்டு கொண்ட பொழுது ஒருத்தன் பேசுகிறானா இன்னைக்கு இந்த படத்துக்கு வக்காலத்து வாங்கி பேசுகிற அத்தனை பேரும் இது ஒரு சினிமா பிரச்சார படம், இது ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுக்க வேண்டியது, நீ ஃபீச்சர் ஃபிலிமாக எடுக்கிற. எல்லாமே அரசியல் தான். அந்த அரசியல் பண்ணுறனா அதில் உனக்கு ஒரு அறிவு நேர்மை இருக்கணும். திமுக தான் மாணவர்கள் பக்கம் இருக்கு. பெரியாரையும் காமராஜையும் அந்த விஷயத்தில் நீ ஒன்றா எப்படி ஒப்பிட முடியும்? காமராஜர் ஸ்டாண்டை பெரியார் ஆதரிச்சார்னா நீ காங்கிரஸை எதிர்க்கிற மாதிரி பெரியாரையும் எதிர்க்கணும். இப்போ தோழர் தியாகு அவங்கெல்லாம் வந்து கடுமையாக விமர்சிக்கிறாங்கல்ல, அதில் பெரியாரோட ரோலை ஏற்றுக்கொள்ள முடியாது. எஸ் சார், அதை சொல்லியிருக்காரு சார். பதிவு பண்ணியிருக்கணுமா இல்லையா? ஏன்டா கொண்டாடுறீங்க இப்போ தலையில் பெரியாரை வச்சு? இந்த அறிவு நேர்மை இல்லாமல் எதுக்கு நீங்கள் பேசுறீங்க? இல்லை சார், இன்னைக்கு காங்கிரஸ் மாறி இருக்கு அந்த ஸ்டாண்ட்ல இருந்து, அது தெரியுமா? எஸ், மாறி இருக்காங்க. அப்புறம் எதுக்கு வந்து பழசெல்லாம் நீ நோண்டுற? அதுக்கு பிறகு பெரியாரும் இந்த பக்கம் வந்துட்டார்ல, திமுக ஆதரவு நிலை. அதிகாரம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் பெரியார் இருப்பார். எப்பயுமே அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வெள்ளக்காரனா இருந்தாலும் அங்கே இருப்பாரு, காங்கிரஸா இருந்தாலும் அங்கே இருப்பாரு, திமுகவா இருந்தாலும் இருப்பாரு. அதிகாரம் எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் பெரியார் இருப்பார் எப்பயுமே. பெரியார் ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது ஒன்றை மட்டும் வச்சு நீ பெரியார் இடம் போட முடியாதுன்றதை நான் ஏற்றுக்கிறேன். ரைட். ஆனால் இந்த பிரச்சனையை பற்றி ஒரு படம் எடுக்கும்போது பெரியாரோட ரோலை நீ சொல்லாமல் கடந்து போறீங்கன்னா உனக்கு என்ன உள்நோக்கம்? இல்லை என்னன்னா சார், நிறைய பேரை சொல்லலை, எம்ஜிஆர் சொல்லலை, காமராஜர் சொல்லலை, அப்படி பெரியாரையும் சொல்லலை. எம்ஜிஆர் உடனே எல்லாரும் இழுத்து வச்சு அன்னைக்கு பிறக்காதவனெல்லாம் இழுத்து வச்சு பேசுவீங்க. கவர்மெண்ட் சார் அப்போ எம்எல்ஏ சார் அவரு. எம்ஜிஆருக்கும் அதுக்கு என்னங்க? ஏங்க அவர் அப்போ பெரிய ஆளுமையாக கிடையாதுங்க, அவர் வெறும் நடிகர். அன்னைக்கு உடனே எதுக்கு உங்களுக்கு மற்றவங்களெல்லாம் இழுத்து வச்சு கொண்டாடுறீங்க? நீ யாரை வேணா கொண்டாடாமல் போ. இன்னைக்கு சகலத்துக்கும் பெரியார் தான் காரணம், பெரியார் இல்லைன்னா நம்ம டேஷாக இருந்திருப்போம்லாம் பேசுகிறானுங்கல்ல. அப்போ இந்த இஷ்யூவில் அவரோட ஸ்டாண்ட் என்ன? அதை நீ ஏன்டா பேச மாட்டேன்? பேசியிருக்கணும் சார், பேசியிருக்கணும். நிறைய பேர் தவிர்த்தாங்கல்ல, எம்ஜிஆர், காமராஜர். பாருங்க, வரலாறு வச்சு படம் எடுக்கும்போது இருக்க பெரிய சிக்கல் இதாங்க. நீங்க பிரச்சார படம், நீங்க பிரச்சார படமா இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் மூவிஸ், நீங்க இதை ரொம்ப நோண்டிங்கன்னா நீங்க எக்ஸ்போஸ் ஆகி நிற்பீங்க, அவ்வளோதான். அந்த படத்தோட இயக்குனரே வாயை திறக்கல, உடனே சிவகார்த்திகேயனுக்காக எதுக்கு வந்து 30 பேர் 300 பேர் வந்து கச்சை கட்டிக்கிட்டு வந்து டிவிலையும் சோஷியல் மீடியாலையும் கூவுறானுங்க. கண்ணாடி வீட்டுக்குள்ளேருந்து கல் அடிக்கிறானுங்க. வேணாம், அது வந்து பழசம் நோண்டோன்னா பலரும் தப்ப முடியாது. அந்த டைரக்டர் ஒன்று சொல்கிறாங்க, அந்த படத்தோட டைரக்டர் ஒரு குரூப் வந்து அட்டாக் பண்ணுது இந்த படத்தை, இந்த படம் ஓடக்கூடாது. விஜய் சொல்கிறாங்க, அவ்வளோதான், அது இயல்பானது. அதில் என்ன? அதோட கதாநாயகன் போய் இன்றைக்கி பிஜேபி மந்திரி வீட்டில் பொங்கல் கொண்டாடுறாரு. இதை விமர்சித்தவனுங்களை எழுத சொல்லுங்களேன். நேற்று சிவகார்த்திகேயனை போன வாரம் பராசக்தியை கொண்டாடினானுங்களே, இன்றைக்கி மந்திரி வீட்டில் போய் ஒரு பொங்கல் கொண்டாடுறாரு. எது? பிரைம் மினிஸ்டரும் பங்கேற்கிறார். அங்கே போய் நீ வந்து கும்பிடு போடுறல்ல, பிரைம் மினிஸ்டர்னு போடுறியா? உன் ஸ்கின்னை காப்பாற்றிக்க போகிற. நான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் படத்தில் தான் நடித்தேன், அதை வச்சு நான் இந்திய எதிர்ப்புன்னு நினச்சிடாது. நான் இந்திய எதிர்ப்பாளனா இன்றைக்கி ஒரு நடிகன் எந்த துறையிலையும் இருக்க முடியாது, எந்த மொழி திரைப்படத்துலையும் இயங்க முடியாது. ஏன் சூர்யா ஒத்துக்கல? சூர்யா முதல்ல ஒத்துக்கிட்ட அப்புறம் வேணான்ட்டார். பேன் இண்டியா அப்பீல் இருக்க ஒருத்தனால அதை செய்ய முடியாது. அப்போ எல்லாமே வியாபாரமாகி போச்சு. அது முடிஞ்சு போன விஷயம். 60 வருஷத்துக்கு முன்னால் காங்கிரஸ் கவர்மெண்ட் பண்ணது மிகப்பெரிய தவறு. அதை விட மோசமாக இன்றைக்கி மோடி கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு. புதிய கல்விக் கொள்கை அது இதுன்னு வரும்போது முடிஞ்சு போன விஷயம் சொல்ல முடியாதுல்ல. சம் ஹிஸ்ட்ரிஸ் நம்ம எப்பயுமே நினைவுதாங்க. நான் சொல்ல வரேங்க, இன்னைக்கு அதை விட மோசமான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அதை வச்சு எடுறா படம். புதிய கல்விக் கொள்கையை வச்சு படம் எடுத்து, சிவகார்த்திகேயனை வச்சு படம் எடுத்து, ரெட் ஜெயண்ட்டை வச்சு அதை ரிலீஸ் பண்ண சொல்லு. ரெட் ஜெயண்ட் எடுக்க சொல்லு அந்த படத்தை, மோடி அரசுக்கு எதிரான ஒரு முக்கியமான படத்தை. இது வசதி. காங்கிரஸ் செத்த பாம்பு அடிக்கலாம், எவன் வேணாம். அதை காங்கிரஸ்ன்னு தான் பார்க்கணுமா, இல்லை ஒரு மத்திய அரசுன்னு பார்க்கணுமா, சென்ட்ரல் கவர்மெண்ட்னு பார்க்கணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு பார்க்கணும். இன்றைக்கி அதை விட கேவலமாக மோடி கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அதை விட மோசமாக மோடி கவர்மெண்ட் நடக்குது. இவங்களை எடுக்க சொல்லேன் படம். இதே ரெட் ஜெயண்ட்டை முடியாது. ஏன்னா உங்களுக்கு வேறு பிரச்சனைகள் வரும். உங்கள்கிட்டையும் மலை போல் குவிஞ்சிருக்கு பணம். அதான் வேற நெருக்கடிகள் வரும். அப்போ தாங்க முடியாது. வச்சு தானே நம்ம கூட காங்கிரஸை இந்த இழிவுபடுத்தணும். அது மத்திய அரசுன்னு கிடையாது, காங்கிரஸை இழிவுபடுத்தணும். திமுக காங்கிரஸ் மேலே ஒரு கடும் கோபம் இருக்குது. அதுக்கு இந்த படத்தை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. அதில் சொல்லப்பட்ட செய்திகள் வந்து வரலாற்று உண்மை, மறுக்கலை. ஏன் சொல்கிறேன்? ஏன் சொல்லக்கூடாது? கலைஞர் இருந்தால் இந்த படம் வந்திருக்காது. ஏன் சொல்லக்கூடாது? கலைஞர் இருந்தால் இந்த படம் வந்திருக்காது. இதோட பயங்கரமான பராசக்தி எடுத்தவர்ல காலகட்டம். அந்த காலகட்டத்தில் இன்னொன்று, பராசக்தி படம் வேற, இந்திய எதிர்ப்பு படம் வேற. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பட பேரை இவங்க எடுத்திருக்காங்க. ஒரிஜினல் பராசக்தி என்ன? மூட நம்பிக்கைக்கு எதிரானது. இது இந்தி திணிப்புக்கு எதிரானது. அதுவும் வேணும்ல சார்? ரெண்டுமே வேணுங்க. ரெண்டுத்தையும் நீ வந்து எடு. எனக்கு எடுக்கிறதுல எனக்கு எந்த படத்தையும் தடை பண்ணுலாம் நான் சொல்லலை. பராசக்தி படத்தெல்லாம் தடை பண்ணலாம் நான் சொல்லலை. அந்த படத்துக்காக குரல் கொடுக்குறவங்க அதில் பெரியாரோட ரோலையும் ஏன் பேசலான்னு கேட்டிருந்தானுங்கன்னா அவங்களோட அறிவு நேர்மையை பாராட்டலாம். பம்முற அப்படியா? ரெண்டாவது, ஒரிஜினல் பராசக்தியோட கதை வேற, இந்த பராசக்தியோட கதை வேற. அதில் இருக்க குட்வில்லை நீ இதுக்கு பயன்படுத்துகிற. அது அருமையான படம்.
52 வந்த பெரியார் பராசக்தி படம் அருமையான படம். அது மூட நம்பிக்கைகளுக்கு எதிரானது. கலைஞரும் தமிழ் திரையுலகத்தையே புரட்டின படம் அது. இதையும் அதையும் நீங்கள் ஒப்பிடாதீங்க. இது பிரச்சார படம். என்னை பொறுத்த வரைக்கும் இது பிரச்சார படம். இது ஒரு டாக்குமெண்ட்ரி நேச்சர், அவ்வளோதான். கலைஞர் இருந்திருந்தாருன்னா வந்திருக்காது. ஏன் வந்திருக்காதுன்னா காங்கிரஸை பகச்சுக்க விரும்ப மாட்டார். காங்கிரஸோட நேர் எதிராக இருக்கும்போது பண்ணுவார். காங்கிரஸே அந்த ஸ்டாண்ட் மாறிடுச்சு இல்லை? ஆமாம், எமர்ஜென்சி உள்ளிட்ட பல விஷயங்கள் தப்பு தான் ஒத்துக்கிறாங்கல்ல. ராகுல் காந்தி ஒத்துக்கிறாருல்ல. இப்போ இதுவும் தான் செஞ்ச தப்பு. இப்பயும் சொல்கிறேங்க, இந்த படத்தில் எனக்கு எந்த ஆட்சியும், அந்த படத்தை வந்து நீ தாராளமாக வெளியிடு, அந்த படத்தை வந்து அதை பற்றின விவாதங்களை நடத்து, படத்தை தடை பண்ணுன்னா நான் கேட்கல. இன்னும் சொல்ல போனால் கட்டு எந்த கட்டியுமே பண்ணிடக்கூடாது. என்ன கட்டினா அப்படியே கொடுன்ற மக்கள் முடிவு பண்ணிட்டோம். ஆனால் அதை செய்யும்போது பெரியாரோட ரோலையும் நீ சேர்த்து ஒரு 4 காட்சி வச்சிருந்தா நீ நேர்மையானம்னு சொல்லலாம். இந்த இஷ்யூவில் பெரியாரோட ரோல்ன்றது ரொம்ப குரூஷியலான ரோல். அதை பதிவு பண்ணாமல் ஒரு படம் எப்படா நீ எடுப்ப? ஏன்னா நீ தானே கொண்டாடுற இன்னைக்கு பெரியாரை. கலைஞர் இவ்வளோ தூரம் பெரியாரை கொண்டாடல. ஸ்டாலின் கொண்டாடின அளவுக்கு பெரியாரை கலைஞர் கொண்டாடல. ஒரு நாளைக்கு மூச்சுக்கு 300 தடவை நீங்கள் பெரியாரை சொல்கிறீங்க. இது பெரியாரின் ஆட்சின்றீங்க. பெரியாரின் ஆட்சின்னு சொல்லிட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பெரியாரோட ரோலை பேசாமல் ஒரு படத்தை எடுத்து, அது யாரோட படம்? உங்கள் குடும்பத்தோட படம் தானே அது. ரெட் ஜெயண்ட் யாருக்கு சொந்தமானது? இதில் உங்களுக்கு எந்த சுயநல நோக்கமும் இல்லையா? ஃபேமிலிக்கும் இருக்குது, கட்சிக்கும் இருக்குது. அப்போ இந்த படத்தின் மேலே காங்கிரஸுக்கு ஒரு கோபம் இருக்குது. அவங்க ஆங்கிள் அது நியாயமான கோபம். நான் என்ன கேட்குறேன், இப்போ அதை விட மோசமாக நடந்துகிட்டு இருக்கு. அதே இந்திரா காந்தி மும்மொழி கொள்கை அதுக்கு பிறகு ஆதரித்தாங்க. எமர்ஜென்சிக்கு மன்னிப்பு கேட்டாங்க. இன்றைக்கி எவ்வளோ மோசமாக இந்தி வந்து திணிச்சுக்கிட்டு இருக்கான். அதுவும் கடந்த 12 ஆண்டுகளில் எல்லா மத்திய அரசு அலுவலகங்களையும் இன்றைக்கி வந்து இந்தி எந்த அளவுக்கு திணிக்கப்படுது? திட்டங்கள் பேரே பயங்கரமாக திணிக்கப்படுது. இல்லை, எல்லா மாநில மொழிகளும் பாதிக்கப்படுது. எல்லா மாநிலங்களிலும் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் நடக்குது. ஸோ இந்த படங்கள் என்பவை இன்றைய சூழலையும் பிரதிபலிச்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இன்றைக்கி பெங்காலில், கர்நாடகாவில், மகாராஷ்டிராலெல்லாம் இந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டம் நடக்குது. தமிழ்நாடு மட்டும் இல்லை. இன்றைக்கி எடுக்க வேண்டிய படங்கள் இதெல்லாம். இந்த ஆட்சியாளர்கள் கொடூரமானவர்கள், கோரமானவர்கள். காங்கிரஸை விட 100 மடங்கு மோசமானவங்க இவங்க. நீங்கள் அவங்களுக்கு எதிராக எத்தனை படம் எடுத்தீங்க? இவங்களுக்கு இருக்கக்கூடிய வர்த்தக நலன்கள் மோடி அரசை எதிர்க்க இவர்களுக்கு துணிச்சலை கொடுக்காது. ஞாபகம். இப்போ நிறைய பேர் இந்திய எதிர்ப்பு போராட்டம்னா என்னன்னு படிக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. நான் இன்றைய காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னு படம் வேணாம், ஒரு டாக்குமெண்ட்ரி அடியா. செத்து போனதை பேசுறது அர்த்தம் இல்லை. வாட் இஸ் நாவ்? இப்போ பேசு. நீ பேசுனா நீ உண்மையிலே தைரியசாலி. ஹிஸ்ட்ரியும் நம்ம பார்க்கணுமா? வேணான்னு சொல்லலைன்ற நான். தாராளமாக நீ எடு. யார் சொன்னா இது வேணான்னு சொன்னான்னு? இது இப்போ உன் நோக்கம் காங்கிரஸை சீண்டணும். அது சீண்டிட்டேன், அவ்வளோதான். அவன் திரும்ப கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான். ஆனால் நீ சீண்டினதும் மோடிக்கிட்டையும் போய் அங்கே பம்புறீங்க. சிவகார்த்திகேயன் போய் எதுக்கு அங்கே நிற்கிறாரு? இந்த கதாநாயகன் எதுக்கு நீங்கள் பொங்கல் விழாவில் கலந்து கூழ கும்பிடு போடுறாரு? முருகனோட போய் நின்றுங்கன்னு, மோடியோட போய் நின்றுங்க. ஒரு தமிழ் அமைச்சர். உங்கள் தமிழ் பற்றி எங்களுக்கு தெரியாது. இந்தி வெறியர்கள் அதை விட 100 மடங்கு மோசமான வெறியர்கள் இவங்க. அதனால் வசதியாக யோசிக்கிறனா எப்படி வேணால் யோசிக்கலாம் தேவேந்திரன். அதனால் வரலாறு வந்து யாரையும் ஈவிரக்கம் இல்லாமல் எடை போடும். இன்றைய திமுகவின் இந்திய எதிர்ப்பு என்பது வசதி சார்ந்தது. அவங்களுடைய வர்த்தக நலன்கள் அவர்களை உண்மையான இந்திய எதிர்ப்புக்கு ஒருபோதும் அனுமதிக்காது. அவங்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் இவையெல்லாம் ஒருபோதும் இந்திய எதிர்ப்புக்கு எதிரான எந்த விதமான திரைப்படங்கள், டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் ஒருபோதும் எடுக்க அவர்களை அனுமதிக்காது. இந்திய எதிர்ப்பை மக்கள்கிட்ட காட்டிட்டா போதும்ல. எந்த கட்சிகளோ மற்றவங்களோ பேச வேண்டாம். மக்கள் பார்த்துப்பாங்கல்ல. இது ஏன் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா போதும். பழச நீ காட்டுற. இது ஏற்கனவே பல முறை சொல்லப்பட்ட செய்தி. இன்றைக்கு இருக்க காலகட்டத்தை தொடாமல் கடந்து போறல்ல, அது நீ செய்யக்கூடிய அநீதி. மக்களுக்கு நீ செய்யக்கூடிய துரோகம், தமிழர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம். தைரியம் தானே இப்போ ஒரு படம் எடுக்கும். அதுதான் உண்மையான இன்னைக்கு வச்சு புதிய கல்விக் கொள்கையோ இல்லை இந்தி திணிப்பு எப்படி வருது? உண்மையான அஞ்சலி அது. அது உண்மையான மொழிப்பற்று. எதிர்காலத்தில் செய்வாங்களோ? இன்னும் செய்ய மாட்டாங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்க, செய்ய மாட்டாங்க. நன்றி சார். நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 முதல் 12 வரை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம், மணப்பாக்கம், சென்னை. இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம். ஹோட்டல் சாம்பார் இப்போ வீட்லயே சமைக்கலாம். ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூளிலே சரியான நிறமிதிலே, சாம்பாரின் சிறப்பிதிலே. ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூளிலே. இனி ஹோட்டல் சாம்பார் இப்போ வீட்லயே சமைக்கலாம். ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள்.